ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸை தமிழில் எந்தெந்த சூழ்நிலையில் பேசுகிறோம், ஆங்கிலத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆங்கிலத்தில் மிகச் சுலபமாக ப்ரெசன்ட் கண்டினியூஸை பேச முடியும். இங்கே பாருங்கள், இப்போது தமிழில் எந்த சூழ்நிலையில் பேசுகிறோன்னா, ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த செயலை பற்றி பேசும் பொழுது நம்ம கொண்டு கொண்டு அப்படிங்கிற வார்த்தையை உபயோகித்து நிகழ்கால தொடர் வினையில் தான் நம்ம பேசுகிறோம். உதாரணமாக ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்கப்ப அவரை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம்னா, அவர் இப்பொழுது டீ குடித்து கொண்டிருக்கிறார், அவர் இப்பொழுது சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறார், அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த பஸ் போய் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி கொண்டு கொண்டுன்னு நிகழ்கால தொடர் வினையில் பேசுவோம். சரி, இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டா எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆங்கிலத்திலையும் அதே மாதிரி தான். he is drinking tea, he is going by cycle, they are running, the bus is going அப்படின்னு ஆங்கிலத்திலையும் ஐஎன்ஜி வச்சு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் பேசுகிறோம். அப்போ தமிழ்லையும் ஒரு செயல் நடந்துட்டு இருக்கப்போ அதை பற்றி பேசும்பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நிகழ்கால தொடர்பில் பேசுகிறோம். ஆங்கிலத்திலையும் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கப்ப அந்த செயலை பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் பேசுகிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது சூழ்நிலையை பார்ப்போம். அதாவது தற்காலிகமாக சில காலம் நடைபெறும் செயலை பற்றி பேசும் பொழுது தமிழில் கொண்டு கொண்டு அப்படின்னு வச்சு நிகழ்கால தொடர் வினையில் பேசுவோம், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசுவோம். ஒரு அம்மா தான் பையனை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, டாக்டர் அவன் டான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவான் எப்பொழுதும், ஆனால் கொஞ்ச காலமாக உடம்பு சரியில்லை போல இருக்கு, என்னன்னு தெரியல, அவன் 7 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. தூங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தற்காலிகமாக சில காலம் அவன் வேற மாதிரி நடக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் ஒரு மாப்பிள்ளை பொண்ணு மணவரையில் உட்காந்துருக்கு, அதை பார்த்து 2 பேர் பேசிக்கிறாங்க. பொண்ணு பிஏ படிச்சுட்டு இருக்கு, மாப்பிள்ளை இப்போ எம்ஏ படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதாவது எம்ஏ படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு 2 ஆண்டு காலம் ஒரு தற்காலிகமான காலத்தில் நடக்கக்கூடிய செயல். பிஏ படிக்கிறதுங்கிறது 3 ஆண்டு காலம் தற்காலிகமாக நடக்கக்கூடிய செயல். அதனால் அந்த இடத்துல கொண்டு கொண்டுன்னு வச்சு தமிழில் பேசுகிறோம். அதே போல் ஒரு அம்மா தன் பையனையும் பொண்ணையும் பற்றி பேசும்பொழுது, என் பையன் கிட்டார் கற்றுக்கிட்டு இருக்கான், என் பொண்ணு பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில காலம், ஒரு 2 மாதமோ 2 வருஷமோ நடக்கக்கூடிய காரியம். அதனால சில காலம் நடக்கக்கூடிய செயல்களை பற்றி பேசும் பொழுது தமிழில் நம்ம கொண்டு கொண்டு அப்படின்னு வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அதே போல் ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐஎன்ஜி ஃபார்மில் பேசுவோம். இப்போ பாருங்கள், அந்த அம்மா தன் பையனை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் என்ன சொல்லுது, he always gets up at 5 o'clock in the morning, but for some days he is sleeping up to 7 o'clock அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த மணவரையில் உட்காந்துருக்கவங்களை பார்த்து சொல்கிறாங்க, the bridegroom is studying MA and the bride is studying BA அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா தான் பையனையும் பொண்ணையும் பற்றி சொல்லும் பொழுது, my son is learning guitar and my daughter is learning பரதநாட்டியம் அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் தற்காலிகமாக சில காலம் நடைபெறும் செயலை பற்றி பேசும்பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐஎன்ஜி ஃபார்மில் தான் நம்ம பேசுகிறோம். தமிழ்லையும் அது மாதிரி தான் பேசுகிறோம், ஆங்கிலத்திலையும் அது மாதிரி தான் பேசுகிறோம். இப்போ நம்ம மூணாவதாக எந்த சூழ்நிலையில் தமிழில் கொண்டு கொண்டுன்னு வச்சு பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடி நடைபெறும் எரிச்சல் ஊட்டக்கூடிய செயலை பற்றி பேசும் பொழுது நம்ம கொண்டு கொண்டுன்னு சேர்த்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அதாவது நிகழ்கால தொடர்பில் பேசுவோம். பாருங்கள், ஒரு பொண்ணு தான் அம்மா கிட்ட சொல்லுது, தான் புருஷனை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நல்ல ஆளுக்கு கல்யாணம் பண்ணி தந்தம்மா, எப்போ பார்த்தாலும் அந்த ஆள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் அவர் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அதே போல் ஒரு அம்மா தான் பையனை பற்றி ஆசிரியர்கிட்ட, என் பையன் எப்படிங்க படிக்கிறான்னு கேட்கும் பொழுது, அவன் கவனிக்கவே மாட்டேங்கிறான், கிளாஸில் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் பேசி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த ஆசிரியர் அந்த எரிச்சலா அவனை பற்றி சொல்றதுனால பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு முதலாளி காரில் போயிட்டு இருக்கப்ப காரு இடையில பிரேக் டவுன் ஆகிடுது. உடனே சொல்கிறாரு, நல்ல காரியத்துக்கு போகிறப்பெல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த காரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு, தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பையன் தான் அம்மாகிட்ட, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எப்போ பார்த்தாலும் வாத்தியார் கிள்ளிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ எரிச்சல் ஊட்டக்கூடிய காரியங்கள் எல்லாம் பற்றி பேசும்பொழுது தமிழில் நம்ம எல்லாருமே கொண்டு கொண்டு அப்படின்னு நிகழ்கால தொடர்பில் தான் பேசுகிறோம். அதே போல் ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அந்த பொண்ணு அவங்க அம்மாகிட்ட அந்த ஹஸ்பண்ட் பற்றி சொல்லும் பொழுது சொல்லுது, he is often scolding me, he is often fighting with me அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதே போல் அந்த ஆசிரியர் அந்த அம்மா கிட்ட அவங்க மகனை பற்றி சொல்லும் பொழுது he is often talking in class அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முதலாளி கார் பிரேக் டவுன் ஆனவன்னு என்ன சொல்கிறாருன்னா,
மை கார் இஸ் ஆஃபன் கிவிங் மீ ட்ரபுள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த பையன் அம்மா கிட்ட தன்னோட மாஸ்டரை பற்றி சொல்லும்போது ஹி இஸ் ஆஃபன் பிஞ்சிங் மீ அப்படின்னு சொல்கிறான். அப்போது பாருங்கள், இதுவரையும் ஆங்கிலத்தில் பேசும்போதும் இதே போல் அடிக்கடி நடைபெறும் எரிச்சல் ஊட்டக்கூடிய செயலை பற்றி பேசும்பொழுது ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் பேசுகிறாங்க. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, தமிழ்லையும் இந்த 3 சூழ்நிலைகளில் பேசும்பொழுது கொண்டுன்னு சொல்லி நிகழ்கால தொடர்வினையில் பேசுகிறோம், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசுகிறோம். ஆங்கிலத்திலையும் அதே 3 சூழ்நிலைகளில் பேசும்போது ஐஎன்ஜி போட்டு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசுகிறோங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போது தமிழும் ஆங்கிலமும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பொழுது மிக சுலபமாக ஆங்கிலத்தில் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வேறு என்னென்ன சூழ்நிலையிலாம் நம்ம இதே மாதிரி ஆங்கிலமும் தமிழ்லையும் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.